நம்ம பண்ண போகிறோம். நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி நம்ம 17ஆம் தேதி நம்ம தையூர் பகுதிக்கு போய் அங்கே ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்த போகிறோம். கிராம ஊழியம், இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதனுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்யணும். நாளை தினத்தில் நடக்க இருக்கிற அந்த தையூர் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய நடத்துதல், ஊழியத்தில் விலகணும். தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடை தெரிவிக்கணும். இதற்காக நாளை தினத்தில் நடக்கிற அந்த கிராம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, சுவிசேஷ ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, போக்கியும் வரத்தை ஆசீர்வதிக்கணும். வருகிற பிள்ளைகள் கர்த்தர் சுகபத்திரமாய் அங்கே ஊழியத்தை முடித்து விட்டு திரும்பி வரணும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் ஜோஸ் அவர்கள் ஜெபிக்க அன்பை கேட்டுக்கணும். அளவுக்கு அதிகமாக நேசிக்க அன்புள்ள பரம தகப்பனே, நம்முடைய பாதப்பால் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோமே ஆண்டவர். சுத்திரம் அப்பா, எங்கள் 2 பேராது 3 பேர் நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில் வாசமாக இருப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை என் தேவன் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் அந்த காலத்தில் சோத்திரம் ஆண்டவரே உடைய சீசர்களை அழைத்து ஆண்டவர் சோத்திரம் ஆண்டவரே, அப்பா உடைய ஊழியம் செய்யப்படும்படியாக ஆண்டவரை அழைத்து சென்றீர் ஆண்டவர். சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கைப்பிரதி ஊழியமாக இருந்தாலும் ஆண்டவர், விசேஷ ஊழியமாக இருந்தாலும் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டோட கரம் இருந்து வழிநடத்த போகிற கிருபைக்கு நன்றி ஆண்டவர். சோத்திரம் ஆண்டவரே. வேத்து நாங்கள் படிக்கிறோமே ஆண்டவர், உலகத்தை கலக்கிறவர்கள் அவர் இங்கேயும் வந்து விட்டார்கள் சொன்ன வார்த்தையின்படியாக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம், நாளை தினத்தில் ஆண்டவரே பிரயாட்டப்பட்டு போகிற எல்லா பிரயாணத்தையும் ஆண்டவரே என் தேவன் ஆளுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். நீரை ஆசிரியத்தை நடத்த போகிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு மேகஸ்தமாக கிறிஸ்தமாக இருந்த ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்து நடத்தப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, இப்போது நாங்கள் பாடின அந்த வார்த்தையின் படியாக ஆண்டவரே, நீ சொல்லும் ஆண்டவர் நாங்கள் காட்டுகிற வழியில் நாங்கள் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே. அப்பா, நீ சொல்லுகிற வழியில் நாங்கள் ஆண்டவர் அப்பா நாங்கள் காரியங்களை அனுப்பிக்கத்தக்கதாக சோத்திரம் ஆண்டவரே. நீ வழிவாசலை திறக்கப்படும்படி நாங்கள் செபிக்கிறோமே ஆண்டவரே. நான் உனக்கு போய்த்து நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நாளை தினத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே ஒரு கொள்ளை பொருளாக நீ சேர்க்க போகிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. வேதத்தை நாங்கள் படிக்கிறோமே ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆலயத்திலே ஆண்டவரே விசுவாசிகள் சேர்க்கப்பட்ட சொன்ன வார்த்தையின்படியாக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாளை தினத்தில் ஆண்டவர் ஒரு அறுவடை நாளாக இருக்கத்தக்கத கிருபை திருப்பப்ப நாங்கள் செபிக்கிறோமே ஆண்டவரே. பேசுகிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவர் ஆவியானவர் நீர் இடைப்படப்பட நாங்கள் செபிக்கிறோமே ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடுப்படுப்பட நாங்கள் செபிக்கிறோமே ஆண்டவரே. ஆண்டவர் மரத்தில் காணப்பட்ட சகவியை பார்த்து நீ சொன்னீர் ஆண்டவரே, நீ இறங்கி வா, இன்றைய தினத்தில் நான் உன்னோடு நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன விதமாக ஆண்டவரே, நாளை தினத்தில் யார் இடத்தில் நாங்கள் பேசுகிறோமோ சோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு மாறுதலுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு இரட்சிப்பு உண்டாகப்படும் நாங்கள் செபிக்கிறோமே ஆண்டவரே. அந்த பவுலும் சீலாவும் ஆண்டவரே, அந்த வேலைக்காரன் கேட்டான் ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவேன் சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, அவர் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவர் விசுவாசத்தை பெருக்கெடுத்து ஆண்டவரே, நீரே சொந்த ரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ அப்படிப்பட்ட காரியங்களை ஏற்படுத்த போகிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. நீ போகிலும் ஆசிரியக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசிரியக்கப்பட்டிருப்பாய் சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நேரத்தை நடத்தி கொடுக்க போகிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கரங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. போகிற ஒவ்வொருவோடும் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. மீதான ஒவ்வொரு காரியத்தை பல பொறுத்து வைக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு நன்றி தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த இடத்துலேருந்து நம்ம கடந்து செல்லுகிற அந்த நேரத்திலேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் தேவ பாதுகாப்பு நம்மோட கூட இருக்கணும். அதே போல் இங்கே கூடுவதற்கு எல்லாரும் குறிக்கப்பட்ட பிள்ளைகள், பெயர் கொடுத்தவர்கள் எல்லாரும் தவறாமல் இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளணும். எந்த விதமான பலவீனங்களும் வராதபடிக்கு சரீரத்தில் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தோடு கூட காலையில் இந்த இடத்துல வந்து கூடும்படியாய் கூடி இந்த இடத்துலேருந்து கடந்து செல்லுகிற நேரத்திலிருந்து திரும்ப வீடு வந்து சேரும் வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கிருபை, தயவு, ஆளுகை பிள்ளைகளோடு கூட எல்லாரோடு கூட இருக்கும்படியாய் நம்ம ஜெபிக்கலாம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி சுகன்யா அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்ளும். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஜெபத்தில் ஒரு மனப்படுவோம். 17ஆம் தேதி ஆண்டவரே அப்பா நாங்கள் கடந்து போகிறோம் தகப்பனே. ஏசப்பா அப்பா, அன்றைய தினத்தை ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் ஆசிரியர் தந்தர்லுங்க தகப்பனே. அப்பா, அன்றைய நாள் ஆண்டவரே ஏசப்பா இப்பொழுதுலே அப்பா உங்க காலத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, நீர் அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதி தந்தர்லுங்க தகப்பனே. அப்பா, அந்த நாளில் ஆண்டவரே ஏசப்பா எந்த தடைகளும் ஆண்டவரே ஏசப்பா எங்ககிட்ட வராத அளவுக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் ஒரு முத்திரை மோதிரமாக எங்களுக்கு தந்தர்லுங்க தகப்பனே. அப்பா, எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் ஒரு மனதோடு ஒற்றுமையாக ஆண்டவரே இயேசுப்பா எல்லாரும் கடந்து செல்ல என் தேவன் நீங்க கிருபை
பாராட்டுங்க. பா குறித்த நேரத்தில் ஆண்டவரே இயேசப்பா அனைவரும் வந்து ஆண்டவரே இயேசப்பா ஆயத்தமாய் வந்து ஆண்டவரே இயேசப்பா ஒற்றுமையாக ஆண்டவரேப்பா புறப்படணும் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு இருக்க ஆண்டவரே இயேசப்பா எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவரே இயேசப்பா பா அனைவரும் வந்து கலந்து கொள்ள என் தேவன் நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. பா பேர் கொடுத்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இயேசப்பா இப்பொழுதையும் காலத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீங்க தந்தருளுங்க. அப்பா அதெல்லாம் தடை அப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இயேசப்பா குடும்பத்தில் இருக்க சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க. அப்பா அவர்கள் ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொருத்தரும் வந்து கலந்து கொள்ள என் தேவன் நீங்க கிருபை பாராட்டுங்க. நாங்கள் இங்க காலையில் ஆண்டவரே இயேசப்பா 8 மணிக்கு நாங்கள் இங்க கிளம்புறோம் தகப்பனே ஆண்டவரே. அப்பா அதற்கு முன்பதாகவே ஆண்டவரே இயேசப்பா அனைவரும் வந்து பா சர்ச்சில் ஒன்று கூட என் தேவன் நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஆவியானவரே இயேசப்பா உம்முடைய கரம் தகப்பனே இயேசப்பா ஒவ்வொருத்தரையும் தொட்டு அப்பா நீங்க ஒரு பரிபூர்ண சுகத்தோடு அவர்கள் வர என் தேவன் நீங்க கிருபை பாராட்டுங்க. நாங்க போகும்பொழுதும் வரும்பொழுதும் தகப்பனே இயேசப்பா உம்முடைய கரம் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். பா அந்த பகுதியில் நாங்க செய்ய போகிற ஆண்டவரே இயேசப்பா அந்த ஊழியங்கள் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய கரம் இருந்து செயல்படட்டும் தகப்பனே. அப்பா எங்களை மறைத்த ஆண்டவரே இயேசப்பா நீங்க வெளிப்படுங்க ராஜா. அப்பா ஒவ்வொருத்தர் மேல ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய ஆண்டவரே இயேசப்பா அப்பா ஆவியானவர் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய ஆவியை அனுப்பி ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க தகப்பனே. அப்பா நீரே ஆண்டவரே இயேசப்பா அப்பா ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்க வண்டி கூட ஆண்டவரே இயேசப்பா குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து சேர நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அப்பா நீரே ஆண்டவரே இயேசப்பா வண்டியும் காத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா நீங்க ஆண்டவரே இயேசப்பா அந்த பகுதி அப்பா அந்த பகுதிக்கு நாங்கள் போகும்பொழுது ஆண்டவரே இயேசப்பா போக்கையும் வரத்தையும் தேவன் நீங்கள் பாதுகாத்து கொண்டு ஆசீர்வாதம் தந்தருளுங்க தகப்பனே. அப்பா குறிப்பாக ஆண்டவரே இயேசப்பா முதியோர் இயேசப்பா நாங்கள் முதியோரத்தில் இருக்கவங்களை இங்கே நாங்கள் விட்டுட்டு செல்கிறோம் தகப்பனே இயேசப்பா. நாங்கள் போகும்போது திரும்பி வர வரைக்கும் தகப்பனே அப்பா அவர்களோடு இருந்து ஆண்டவரே இயேசப்பா அவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா அவர்கள் அன்றைய தினத்தில் ஆண்டவரே இயேசப்பா அவர்கள் அனைவரும் ஆண்டவரே இயேசப்பா அப்பா அமைதியாக இருந்து அந்த இடத்துல ஆண்டவரே இயேசப்பா அவர்கள் அமைதியாக இருக்க என் தேவன் நீங்கள் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா அவர்கள் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அதே போல் ஆண்டவரே இயேசப்பா எங்க கூட வர ஒவ்வொருத்தரையும் அப்பா அவங்க காத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் என் தேவன் ஆண்டவரே இயேசப்பா எங்க போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே இயேசப்பா எங்களை ஆசீர்வாதம் தந்தருளுங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் அப்படியே ஆகிறதுக்காக நன்றி ஆண்டவர். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் நீ கேட்டதுக்காக நன்றி நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம். அதே போல் இந்த தையூர் ஊழியத்தில் நம்ம தெரு பிரசங்க ஊழியம் இருக்குது. அந்த தெரு பிரசங்க ஊழியத்தில் தேவன் பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். விசேஷமாக தகப்பனாருக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிக்க போகிறார்கள். அந்த நாளில் கர்த்தர் மகனை பலப்படுத்த வேண்டும். அவருடைய வல்லமையினால் அபிஷேகத்தினால கர்த்தர் நிறைத்து அந்த வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தணும். சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ண வேண்டும். அவரை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல அவங்க வீட்டில் நடக்கிற அந்த ஜெப நேரத்தில் கூட கர்த்தருடைய செய்தி அவர்கள் அளிக்கப் போகிறார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் வல்லமையாக அவரை எடுத்து பயன்படுத்த வேண்டும். அந்த தெரு பிரசங்க ஊழியத்தில் தேவனுடைய காரம் அவரோட கூட இருக்கணும். அந்த தெரு பிரசங்க ஊழியத்தில் பாடலை நடத்த போகிற அருமையான பேனட்டை கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்தணும். தெரு பிரசங்கத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராதபடிக்கு, எந்த விதமான தடையும் வராதபடிக்கு தேவனுடைய பலத்த கரம் அந்த தெரு ஸ்ட்ரீட் மினிஸ்டர் வெளிப்படும்படியாய், தேவ பாதுகாப்பு வெளிப்படும்படியாய் இந்த ஊழியத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான அந்தகார சக்திகளை வல்லமையில் கட்டி நம்ம ஜெபிக்கலாம். மத்தியில் இருக்கிற கெர்சியால் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கணும். செபிக்கிறோம் ராஜா. அப்பா நாளை தினத்தில் நடக்க போகிற தகப்பனையப்பா தையூர் ஊழியத்துக்காக செபிக்கிறோம் ராஜா. தகப்பனையப்பா நீங்கள் முன் குறித்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா அந்த இடத்துல தகப்பனையப்பா தெரு பிரசங்கம் செய்யும் போது ராஜா நம்முடைய வல்லமை ராஜா அப்பா ஒவ்வொரு நிரப்பட்டும் ராஜா. அதை கேட்கிறோடைய தகப்பனையப்பா அப்பா மத்தியில் ராஜா அப்பா நீங்கள் தகப்பனையப்பா எழுந்தருளுங்க ராஜா. தகப்பனையப்பா குறிப்பாக பேசுகிற தகப்பனையப்பா தகப்பனையப்பா உட்காந்து செபிக்கிறேன் ராஜா. அப்பா அவருக்கு நல்ல சுகத்தை தாருங்க, பலத்தை தாருங்க ராஜா. அப்பா சத்துவத்தை தாருங்க தகப்பனே. அப்பா சோர்ந்து போகிறதுக்கு தகப்பனே நீ பலம் தந்து சத்துவம் இல்லாதவருக்கு தகப்பனே அப்பா சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் ராஜா. அப்பா நீரே தகப்பனே இப்பொழுது இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க. நல்ல சுகத்தை தாருங்க, உற்சாகத்தை தாருங்க ராஜா. அப்பா நல்ல தகப்பனை பேசக்கூடிய தகப்பனை குரல் வளத்தை தாருங்க ராஜா. அப்பா என்ன பேச வேண்டுமோ ராஜா அதை தகப்பனை நீங்க வெளிப்படுத்துங்க தகப்பனே. அப்பா அதை கேட்கிறோடைய மனதில் தகப்பனே ஒரு மாற்றங்கள் உருவாக அப்பா உண்மை பற்றி அறிந்து கொள்ள நீங்கள் கிருபை தாருங்க ராஜா. அப்பா அந்த பகுதியில் தகப்பனைகளை எல்லா பலவான்களையும் தகப்பனை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ராஜா. அப்பா எங்களுக்கு தகப்பனை எதிரடையாக எழும்புகிற எந்த காரியமும் தகப்பனே அப்பா அது வாய்க்காதே போகட்டும் ராஜா. நீரே தகப்பனே அப்பா
அந்த ஊழியத்தை தகப்பனை தொடர்ந்து வழி நடத்துங்க ராஜா. பாடல் பகுதி நடத்த தகப்பனேப்பா சகோதரி பேண்டுக்கா செபிக்கிறோம் ராஜா. அப்பா நீங்கள் நன்றா பாட கிருபை தாருங்க தகப்பனே. அப்பா வல்லமையோடு தகப்பனை பாட கிருபை தாருங்க, ஒரு அபிஷேகத்தோடு பாட கிருபை தாருங்க ராஜா. அந்த பாடலை கேட்கிறவர்களுக்கு தகப்பனே ஒரு சமாதானம் அடைவார்களா ராகச்சா. அதன் மூலம் தகப்பனேப்பா அவர்களுக்கு வாழ்க்கை தகப்பனே சமாதானமாக இருக்க கிருபையை தாருங்க. அவர் குடும்பத்தில் தகப்பனேப்பா ஒரு வல்லமை இறங்கட்டும் ராஜா. அந்த பகுதியில் இருக்க மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனேப்பா. வார்த்தையை நாங்கள் அறிவிக்கும் போது ராஜா அப்பா அவர்களை அப்பா அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் கிருபையை தாருங்க. அவர் தகப்பனே மன கண்களையும் தகப்பனே இருதயத்தையும் தகப்பனேப்பா அவர் செவிகளையும் தகப்பனே நீங்கள் திறந்துருங்க ராஜா. தகப்பனேப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பனே விதமாய் அவர்கள் தகப்பனே எங்களை வரவேற்க நீங்கள் கிருபையை தாருங்க. அப்படிப்பட்ட ஆட்களை தகப்பனேப்பா நீங்கள் எழுப்புங்க ராஜா. தகப்பனே உங்களுடைய வல்லமை தகப்பனே ஒவ்வொருவரையும் நிலைத்துக்கொள்ளுமா செபிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த தகப்பனே ஊழியத்துக்கு கடந்து செல்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை ராஜா ஒவ்வொரு மீது உங்களுடைய அபிஷேகம் இருக்கட்டும், உங்களுடைய வல்லமை இருக்கட்டும், உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ராஜா. தகப்பனேப்பா ஒவ்வொரு காரியங்களும் தகப்பனேப்பா சிறுவர் ஊழியத்திலிருந்து ராஜா அப்பா செய்தி கொடுக்குற எல்லா தாசர்களையும் ராஜா நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு ஊழியமாக இருந்தாலும் ராஜா உடைய கிருபையின் கரம் தகப்பனே அவர்களை வழி நடத்தும் ஆசீர்வத்தை பலப்படுத்துங்க. மீட்படுச்சமா இயேசு மூலமாக நல்ல பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தர் அப்பா நீங்கள் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்து விட்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இது அதிசயத்தை அப்பா நீங்கள் செஞ்சிட்டீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவர், ஸ்தோத்திர ஆண்டவர், நன்றி தகப்பனே. அதே போல் அந்த தையூர் ஊழியத்தில் சிறுவர் ஊழியமும் அங்கே நடைபெற இருக்கிறது. அந்த சிறுவர் ஊழியத்தில் தேவனுடைய கரம் வெளிப்பட வேண்டும், தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். அநேக சிறு பிள்ளைகள் தடையில்லாமல் அந்த ஊழியத்தில் அவர்கள் பங்கு பெற வேண்டும், கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளணும். அதனுடைய தடைகளெல்லாம் கர்த்தர் உடைத்து அந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு வரணும். அது மாத்திரமல்ல சிறுவர் ஊழியத்தை செய்யவிருக்கிற நம்முடைய சபையினுடைய ஆசிரியர்கள், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ஆசிரியர்கள், டீச்சர்ஸை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். விசேஷமாக கவிதா சிஸ்டர் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். அதே போல் கனிமாவை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். அதே போல் சகோதரி சுகன்யா அவர்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். இந்த சிறுவர் ஊழியத்தில் தேவனுடைய கரம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கலாம். நம்ம மத்தியில் இருக்கிற தேன்மொழி அவர்கள் ஜெபிக்க முடியும் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிம். துதியில் மத்தியில் வாசமாக இருக்க எங்கள் அன்பின் பருவ தந்தையே ராஜா, இந்த வேலை கூட ராஜா மண்டையில் நான் வந்து நிற்கிறேன் ராஜா. இந்த குறிப்புக்காக ஜெபிக்கிற ராஜா. விசேஷமாக நாள் தினத்தில் நாங்கள் தையூருக்கு போகிறோம் ராஜா. போகிலும் வருகிலும் நீர் எங்களோடு இருந்து நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ள வழிநடத்துங்க ராஜா. விசேஷமாக சிறுவைகள் ஊழியத்துக்காக ஜெபிக்கிற ராஜா. அந்த பகுதியில் ராஜா நாங்கள் போய் பிரசங்கம் பண்ணிக்கிற ஒவ்வொரு மகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. அவங்களோடு நீர் இருந்து நீர் வழிநடத்துங்க ராஜா. அவங்க என்னென்ன செய்ய போகிறார் ராஜா, என்னென்ன காரியங்கள் அவங்க மத்தியில் பேச போகிறார் ராஜா. நீர் தான் ராஜா அவங்களோடு இருந்து நீர் பேச நீர் உதவி செய்யும் ராஜா. எசப்பா எல்லா பிள்ளைகளும் வந்து கலந்து கொள்ள நீர் உதவி செய்யும் பலப்படுத்துங்க ராஜா. எனக்கு எடுத்து கொஞ்சம் கேட்க மாதிரி அநேக காரியங்களும் நீரே கூட்டி கொடுக்க மாதிரி பிரேசும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெப போகிறதுக்காக நன்றி, இந்த கரம் வெளிப்பட போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல் அந்த ஊழியத்தில் ஒரு மனம் காணப்படணும். இங்கேருந்து நம்ம ஒரு குழுவாக நம்ம கடந்து செல்கிறோம். அதே போல் அங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் யாவருக்குள்ளும் அந்த ஒரு மனம் காணப்பட வேண்டும். ஒற்றுமையாக அந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மன ஆவியினால் கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாகவும், அதே போல் அவர்கள் அந்த தையூர் பகுதியில் இருக்கிற தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் அவர்கள் இந்த ஊழியத்தின் நிமித்தமாக எடுக்கிற அந்த முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டும். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டும். இந்த குறிப்புக்காக நம்ம மத்தியில் இருக்க சகோதரி கவிதா சிஸ்டர் ஜெபிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். தகப்பனே இந்த வெளியில கூட ஏசப்பா கொடுத்த குறிப்பை அன்பின் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா என் தகப்பனே நாளைய தினத்திலே ஏசப்பா நாங்கள் தையர் ஊழியத்துக்காக கடந்து சொல்லியிருக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே அப்பா என் தகப்பனே என் குடும்பம் அப்பா என் சபை மக்களை ஒவ்வொருத்தரும் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா என் தகப்பனே ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த ஒரு மன ஆவியை கட்டளையிடுங்கப்பா. என் தகப்பனாக இயேசு கிறிஸ்து அப்பா நீர் கொடுத்த பொறுப்பை ஏசப்பாங்க அதை நாங்கள் நிறைவேற்றி அப்பா என் தகப்பனே முடிக்க கூட ஒரு ஒற்றுமை எங்களுக்குள்ள காணப்பட என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. என் தகப்பனே எங்களுக்குள்ள விரோதமாக காணப்படுற ஏசப்பா என்ன வித ஏசப்பா குற்றம் குறைகளோ ஏசப்பா ஏற்ற தாழ்வுகளோ ஏசப்பா என் தகப்பனே ஏசப்பா என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா என் தகப்பனாக ஆவியானவர் ஏசப்பா ஒவ்வொரு இடத்துலையும் ஏசப்பா நீர் பேசி நீர் கொடுத்த அந்த ஊழியத்தின் பாதையில் ஏசப்பா நாங்கள் தகப்பனே அதை நேர்த்தியாக நாங்கள் செய்யக்கூட ஏசப்பா கிருபைகளை எங்களுக்கு தந்துடலுங்கப்பா தகப்பனே. அப்பா நாங்கள் எது செய்தாலும் ஏசப்பா தகப்பனே நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா, அதுக்காக நன்றி சொல்லும் துதிக்கிறப்பா. அப்பா தகப்பனே ஒவ்வொருத்தரும் ஏசப்பா சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு
முதற்கொண்டு வாலிப பிள்ளைமைப்பா தகப்பனே பெரியவர் வரைக்கும் ஏசப்பா நீர் கொடுத்த அந்த பொறுப்பை ஏசப்பா நாங்கள் ஒற்றுமையாக அதை செய்து முடிக்கக்கூடிய ஏசப்பா பக்குவத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்கப்பா. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு எங்களுக்குள்ளே வராதபடிக்கு ஏசப்பான்னு தகப்பனே எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமணி ஆவியை கட்டளிட்டு ஏசப்பா ஒவ்வொருத்தரும் நீங்கள் வழிநடத்துங்கப்பா. அது மட்டும் இல்லைப்பான்னு தகப்பனாக இயேசு கிறிஸ்துவே அப்பா நான் அந்த தினத்தில் ஏசப்பா தையூரில் இருக்கிற ஏசப்பா விசுவாசி குடும்பத்தை கூட ஏசப்பா நம்மளோட கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அவங்க ஏசப்பா எங்களுக்காக ஏசப்பா செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் ஏசப்பான்னு தகப்பனே எந்த ஒரு தடையும் எந்த ஒரு ஏசப்பான்னு தகப்பனே பிரச்சனை இல்லாதபடிக்கு ஏசப்பா அவங்க நேர்த்தியாக செய்ய ஏசப்பா அவங்களுக்கு அது எந்த ஒரு பாதமும் வராதபடிக்கு ஏசப்பான்னு தகப்பனே அவங்க என்னென்ன நினைத்து அப்பா செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த காரியங்கள்லாம் ஏசப்பா வாய்க்கும்படி ஏசப்பான்னு தகப்பனே நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பான்னு தகப்பனே ஏசப்பான்னு தகப்பனே அவங்களுக்கு ஏசப்பா இன்னும் என்னென்ன காரியங்கள் ஏசப்பா நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்களோ ஏசப்பா அந்த காரியங்கள்லாம் ஏசப்பான்னு தகப்பனே அவங்க நேர்த்தியாக செய்து முடிக்கும். அவங்களுக்கு ஒரு பக்கதனமான நீர் இருந்து ஏசப்பா ஆவியானவரை நீர் அவங்களுக்கு ஆளுகை செய்து ஏசப்பா அந்த காரியங்கள்லாம் நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய கிருபைகளை நன்மைகள் பிள்ளைகளுக்கு ஏசப்பா அந்த தையூர் விசுவாசிகளுக்கு குடும்பங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதித்து கொள்ளுங்கப்பா. இந்த 2 குறிப்பும் அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. மீட்பரேசுவின் சபை நல்ல பிதாவே ஆமென். கர்த்தரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு குறிப்பு இந்த தையூர் ஊழியத்துக்காக இந்த செய்யப்படுகிற அந்த ஊழியத்தில் விசேஷமாக வீட்டில் ஒரு ஜெபம் நடத்த போகிறோம். அந்த ஜெபத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது கர்த்தர் அநேக ஜனங்களை தொட வேண்டும். அற்புத அடையாளங்கள் இந்த ஊழியத்தில் நடக்கணும். அநேகருடைய இருதயங்கள் தொடப்பட வேண்டும். அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜனங்கள் மத்தியில் ஒரு அசைவு உண்டாகப்பட வேண்டும். பாடல்களை பாடும் பொழுது, ஆராதனை நடத்தும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். அபிஷேகம் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி வேளா சிஸ்டர் அவர்கள் ஜெபிக்க முடியாது அன்பை கேட்டுக்கணும். சோத்திரம் 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 என் தகப்பனே, இந்த வேலையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் கொடுக்குறோம் என் தகப்பனே. அப்பா தையூரில் நடக்கிற ஆண்டவரை ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. கத்தாவே முதலாவது ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்கெங்கே ஊழியங்கள் கத்தாவே தகப்பனே கத்தாவே உம்முடைய நாமம் முதலாக இறங்க வேண்டும் தகப்பனே. கத்தாவே ஒவ்வொரு ஜபத்திலையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் உம்முடைய கரத்தை ஆண்டவரை ஒவ்வொரு மேலேயும் இறக்குங்க என் தகப்பனே. அப்பா நாங்கள் ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரை நன்மைகளை நீங்கள் செய்யுங்கப்பா. கத்தாவே அவர்கள் ஆண்டவரை அப்பா விசுவாசத்தோடு வந்து மக்கள் ஆண்டவரை அப்பா உம்முடைய சமூகத்தில் உட்காந்து உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை உம்முடைய வேத வார்த்தைகள் வேத வசனங்களை ஆண்டவரை அப்பா அவர்கள் ஞானமாய் கேட்கத்தக்கதாக அவர்களை மாற்றுவீராகப்பா. அற்புதங்களை இறக்குங்க என் தகப்பனே. கத்தாவே அந்த மக்கள் மேல உம்முடைய எல்லாவது இறங்குங்க என் தகப்பனே. கத்தாவே உம்முடைய விண்ணப்பத்தினால் ஆண்டவரை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தகப்பனே. கத்தாவே ஒவ்வொரு மக்களுக்குள்ள வல்லமை நாவியை ஊற்றுவீராகப்பா. உம்முடைய கரம் ஆண்டவர் அந்த இடத்துல பத்தி எரியத்தக்கதாக மாற்றுங்க தகப்பனே. உம்முடைய வல்லமை ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவரை சுத்தி கிருபையால ஆண்டவரை இறக்கி ஆண்டவரை அப்பா நீங்க ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே அப்பா நீங்க நிரப்புங்கப்பா. அப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. கத்தாவே ஒரு மக்களும் வெறுமையாய் போக கூடாது என் தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபையும் உம்முடைய ஒவ்வொரு மக்களுக்குள்ள இறங்கி ஆண்டவர் அற்புதம் செய்யுங்கப்பா. நாங்கள் ஜபித்து விட்டு வந்தபோது ஆண்டவரே மக்கள் உம்மை தேட உம்மை கண்டடைய கத்தாவே அவர்களுக்கு கிருபையாய் இறங்குங்கப்பா. அப்பா அன்ற ஒரு நாள் மட்டும் அந்த மக்கள் விடாமல் ஆண்டவரே கத்தாவே தினமும் தேட கத்தாவே அந்த மக்களுக்கு நீங்க நன்மைகளை செய்வீராகப்பா. ஒரு உள்ளத்துல பேசுவீராகப்பா. அப்பா உம்முடைய கிருபை இறங்கணும் தகப்பனே. அப்பா நீங்க அதிசயத்தை அற்புதத்தை அந்த மக்களுக்கு செய்து ஆண்டவரை உம்மை தேட ஆண்டவரை அதிகமாய் அந்த மக்களுக்குள்ள நீங்க நன்மையான காரியங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய கரம் ஆண்டவரை ஒவ்வொருக்குள்ளே இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அற்புதமாய் நடத்துங்க தகப்பனே. உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிற இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். அவ்வளவுதானா உற்சாகம்? ஆமென் 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 ஆமென். அப்பா எங்க ஜெபத்துக்கெல்லாம் நீங்க பதில் தந்துட்டீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாளைய தினத்தில் அப்பா ஊழியத்தில் நாங்கள் வெற்றி வாகை சூடி திரும்பி வரப்போகிறதுக்காக நன்றி. நாம மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென்.